ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பேப்பர் லீட் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்து எப்படி நம்மளோட வெப்சைட்டில் போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பேப்பர் லீட்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி அட்வர்டைஸரோட வெப்சைட்டை போயிட்டு அங்கே ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவன் சப்மிட் பண்ணானா, நம்மளோட வெப்சைட்டை வந்து பார்க்குறவன் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற பேப்பர் லீட் அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி இன்னொரு வெப்சைட்டுக்கு போய் அதில் அவனோட இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணணும். அதாவது இமெயில் ஐடியோ இல்லை ஃபோன் நம்பரோ வாட்எவர் இட் இஸ், அவங்க கேட்குற இன்ஃபர்மேஷனை சப்மிட் பண்ணாங்கன்னா ஒவ்வொரு சப்மிஷனுக்கும் நமக்கு கமிஷன் கிடைக்கும். இதுதான் லீட் அப்படிங்கிறது. நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது வாட் இஸ் பேப்பர் லீட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பேப்பர் லீடில் அது இப்போ பேப்பர் கிளிக்கில் ஒரு அஃபிலியேட் நெட்வொர்க் பார்த்தோம், அட்வர்டைசர் அப்படிங்கிற ஒரு அஃபிலியேட் நெட்வொர்க் பார்த்தோம். அதேமாதிரி பேப்பர் லீடுக்கும் வந்து பேப்பர் கிளிக்கில் பார்த்தோம், அதாவது அட்வர்டைசர் அப்படிங்கிறத. பேப்பர் லீடுக்கும் இதே மாதிரி நிறையா அஃபிலியேட் நெட்வொர்க்ஸ் இருக்குது. அதில் ஒன்றாவது பிக் கம்பெனி அப்படிங்கிற பார்த்தா சிஜே அப்படிங்கிறது அவங்க கமிஷன் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான வெப்சைட் அட்ரஸ் வந்து cj.com. இப்போது இந்த cj.comல நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு லீட் பேஸ்ட் அஃபிலியேட் லீட் பேஸ்ட் ஆடெல்லாம் அது நிறையா இருக்கும். அதில் நமக்கு பிடிச்சதை நம்ம எடுத்து நம்ம போட்டுக்க முடியும். ஸோ இங்கே கெட் ஸ்டார்டடு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்மெல்லாம் யார் பப்ளிஷர்ஸ், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டை பப்ளிஷ் பண்ணுறோங்க. அதனால் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ டு யூ ஆல்ரெடி ஹாவ் அ பப்ளிஷர் அக்கௌண்ட்? நோ கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறோம். இங்கே நம்மளோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிறோம், என்ன கண்ட்ரிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம், என்ன கரன்சி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் போகிறோம். ஸோ இதனோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு க்ளோஸ் பண்ணிக்கிறோம், படித்து பார்த்துட்டு. ஸோ இதான் வந்து அடுத்த ஸ்டெப்பு. இதில் வந்து கமிஷன் ஜங்ஷன் பப்ளிஷர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம அக்ரிமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள் ஆகாது. இது நீங்கள் அக்செப்ட், அதாவது இங்கே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக செக் பாக்ஸ் வந்து செக் ஆயிரும். அதுக்கப்புறம் இதனோட எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட பிளாகோட நேம் பிளாகோட அட்ரஸ், கிவிங் ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் அபவுட் டாக் ட்ரைனிங் அப்படிங்கிறது. கேட்டகரி, என்ன கேட்டகரி, பெட் கேட்டகரி அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு கரண்ட்லி எவ்வளோ பேர் உங்கள் வெப்சைட்டை பார்க்குறாங்க அப்படிங்கிறது. நாட் எட் லான்ச்டுங்கிறத செலக்ட் பண்ண வேண்டாம். இது வந்து 1,00,000 பேர்த்துக்கு கம்மியாக வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடலாம். டிஃபைன் யுவர் ப்ரொமோஷன், எப்படி நீங்கள் உங்களோட வெப்சைட்டை மார்க்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். மார்க்கெட் பண்ணுறீங்கன்னு கேட்குறான். நம்ம வெப்சைட் ஒரு கண்டென்ட்டு, சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் இதை மட்டும் போடுறோம். இந்த இமெயில் மார்க்கெட்டிங்கு, சாஃப்ட்வேர் அதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் யாருக்கும் இமெயிலாம் அனுப்பிச்சு மார்க்கெட் பண்ண போகிறதில்ல. எந்த சாஃப்ட்வேர் கொடுத்து அதுலேருந்து நீங்கள் மார்க்கெட் பண்ண போகிறதில்ல. அதனால் இது எதுவும் நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. உங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணுறதுக்கு யாருக்காவது பைசா கொடுக்குறீங்களா, கமிஷன்ஸ் இன்சென்டிவ் மாதிரி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லைனா உங்களோட கமிஷனை வந்து ஏதாவது டொனேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். எதுவுமே இல்லை, அதனால் நோ கொடுத்துருங்க. அப்புறம் உங்களோட ஃபஸ்ட் நேம், இது வந்து இந்த ஸ்டார் மார்க் கம்பல்சரி, அதாவது இருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்கன்னா போதும். இது ஏதோ ஒரு நேம் போட்டுருங்க, ஏதோ ஒரு அட்ரஸ். இது வந்து உங்களோட ஃபோன் நம்பராக இருக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இமெயில் வந்து
நம்மளோட இமெயில் ஐடி, அதே இமெயில் ஐடி ஆர்கனைசேஷன் நேம் இல்லைன்னா நம்மளோட நேம் போட்டுடலாம். அட்ரஸ் வந்து ஏதோ ஒரு அட்ரஸ் நான் போடுறேன். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஒரிஜினல் அட்ரஸ் போடணும். ஏன்னா அந்த அட்ரஸ் தான் செக் வரும். ஆர்கனைசேஷன் ஃபோனு போட்டு இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த சிஜேலேருந்து கமிஷன் எல்லாமே வந்து செக்கில் தான் வரும். அதாவது இந்த நாட்டில் இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு சில குறிப்பிட்ட கண்ட்ரீஸில் இருந்தீங்கன்னா டைரக்ட் பேங்க் டெபாசிட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அதாவது இந்த பர்டிகுலர் இந்த கண்ட்ரீஸ்லாம் இருந்தீங்கன்னா டைரெக்டாக பேங்க்கில் டெபாசிட், அது டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்கு தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் செக்கை செலக்ட் பண்ணிட்டு எந்த நேமில் உங்களுக்கு செக் வேணுமோ அந்த நேம் எனக்கு செலக்ட் பண்ணிட்டு என்ன கரன்சியில் உங்களுக்கு செக் வரணும் அப்படிங்கிறது. இதில் ஐஎன்ஆர் கிடையாது, இந்தியன் ருபீஸ் கிடையாது. அதனால் யூஎஸ் டாலர் செலக்ட் பண்ணிட்டு இந்த கேப்சாவை அப்படியே நீங்கள் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணி அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். valid state, provision or country. எங்க the code in the mail must be typed into the input field next to it. CFRCQIJ. Okay, so to get started, check your email for your username and password. இப்போது இதில் லாகின் பண்ணுறதுக்கு நமக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் மெயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட பாஸ்வேர்டு. இங்கே நம்ம லாகின் பண்ணுறோம்.
ஸோ தான் கமிஷன் ஜங்ஷனோட மெம்பர் ஏரியா. ஸோ இந்த இதில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்வர்டைசர்ஸ் இவெல்லாம் எப்போ ஜாயின் பண்ணால் அட்வர்டைஸராக இந்த கம்பெனியில் என்னென்ன மாதிரி கமிஷன் தரான் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் யூனியன் வந்து கிரெடிட் கார்டு ஒரு லீடுக்கு $3 தரான். இது வந்து ஃபோக்கல் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ். இது வந்து ஒரு சேலுக்கு 7.5% $100 உள்ள ஒரு பொருளை நம்ம விற்றோம் அப்படின்னா $7 நமக்கு கமிஷன் கிடைக்கும். இது பாருங்கள், ஹூட் சூட் அப்படிங்கிற சோஷியல் மீடியா வெப் டூல்ஸு 100% தரான் $US கமிஷன். ஒரு சேலுக்கு 100% தரான், 10% 100% தரான். எப்படி 100% தரான்னா ஃபஸ்ட்டு, அதாவது 100% எப்படி தந்தால் அவனுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு நம்ம நினைக்கலாம். அதாவது இப்போ இதெல்லாம் சாஃப்ட்வேர்ஸு. ஃபஸ்ட்டு கஸ்டமர், இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவனுக்கு நமக்கு 100% கமிஷன் எடுத்துடுறான். அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவான், மறுபடியும் வேணும்னா அதே ஆள்கிட்ட தான் வாங்குவான். அப்போ அவனுக்கு என்ன ஆகும், அதனால் ஒன்றும் லாஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு கஸ்டமர் தான் நம்ம அறிமுகப்படுத்துகிற ஒரு கஸ்டமருக்கு நமக்கு $100 தரோம். அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவான், அடுத்த தடவை அவனே போய் அந்த கம்பெனியில் வாங்கிக்குவான். அதெல்லாம் அவனுக்கு லாபம் தான். அதனால் 100% சேலுக்கு தரானுங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்க் எடுக்கணும். அதாவது நம்மளோட வெப்சைட்டில் போடுறதுக்கான அட்வர்டைஸ்